அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, மீண்டும் 2025 முதல் அரசு வேலையாக போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. 2 தடவை பார்த்தீங்கன்னாக்கா வேக்கண்ட் விட்டு ஆள் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் 2025 ஜனவரி மாதமே பார்த்திங்கன்னா முதல் நோட்டிஃபிகேஷனாக முதல் அரசு வேலையாக ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டி அப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. அவங்களுடைய மார்க்கை வச்சு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, டைரெக்டாக வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க, டைரெக்டாக ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னாக்க யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு வந்திருக்குது, தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ வந்திருக்குது, அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும், போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதை பற்றின தகவல், டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதுக்கான தகவல், அதே மாதிரி இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம செக் பண்ணுறது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அஃபிஷியல் வெப்சைட் என்ன, இது எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஓகேங்களா, இந்த A to Z எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இல்லை அரசு வேலைக்கு போகணுன்ற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த இந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைகளோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎஸ் கேட்டகரியில் தான், எம்டிஎஸ் போஸ்டிங்க்கு தான் இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன போஸ்டிங், அதாவது எங்கேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து டோட்டலாக என்னென்ன வேக்கன்சிகளாம் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்மேன், மெயில் கார்ட் போஸ்ட், இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா போஸ்டிங் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையுமே நம்ம பார்த்துருவோம். அடுத்ததாக டோட்டல் போஸ்டிங், டோட்டலாக இந்த தமிழ்நாடுக்கு மட்டும் எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 32,850 போஸ்டிங். சரிங்களா? ஸோ இந்த 32,850 போஸ்டிங்க்கு தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம், ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் 12வது படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10வது தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனாலே 10வது குவாலிஃபிகேஷன் தான், 10வது மார்க்கை வச்சு தான் இதில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவைலபிள் ஜோன், ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு இது கம்மிங் ஜோன் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் கன்ஃபார்ம் டேட் கொடுத்துட்டாங்க. நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து, பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து நமக்கு 30ஆம் தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 நாள் டைம் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளை பண்ணுற வீடியோஸுமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம போடுறேன்.
ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும், இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களும் பண்ணலாம், ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்களோட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க மெரிட் லிஸ்ட் தான் போடுவாங்க. அவங்க மார்க் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதுக்கான மெரிட் லிஸ்ட் தான் வரும். ஓகேங்களா, அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா, https://indiapostgdsonline.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா, அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம். ஓகேங்களா, மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வயசு 40 வயசு வரைக்கும் இருக்கணும். இதில் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும், அதாவது SC ST SCA PW கேட்டகரி. ஓகேங்களா, இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும் 40 டு 45 47 இந்த வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கம்யூனிட்டிக்கு சார்ந்தவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா, அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இதிலே சொல்லியாச்சு. ஓகேங்களா, நான் இந்த SC ST PW கேட்டகரி இந்த கேட்டகரியில் வரவங்க மட்டும் 40லேருந்து 45 47 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை அப்ளை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எப்படின்னு அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஆன் த மெரிட் லிஸ்ட். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்க என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அந்த மார்க்கை வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். ஸோ அடுத்ததாக வில் பி செலக்டட் பேசிக் த பர்சன்டேஜ், அதாவது அந்த செலக்ட் ஆனவங்களோ அதோடைய பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸு மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் அதை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க மார்க்கை வச்சு ஒரு பர்சன்டேஜ் போடுவோம். அந்த பர்சன்டேஜில் டாப் வரவங்களை நாங்கள் வந்து செலக்டட் கேண்டிடேட்டை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது, இன்டர்வியூமே கிடையாது. ஓகேங்களா, ஒன்லி பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் மட்டும் தான். 2-3 தடவை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஒன்லே ஜாப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக என்னென்ன போஸ்டிங். ஓகேங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட் வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்மேனுக்கு. ஓகேங்களா, போஸ்ட்மேனுக்கு 585 வேகன்சி, மெயில் கார்டுக்கு வந்து 3 வேகன்சி, போர்ட்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 597 வேகன்சி, ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு 143 வேகன்சி, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS இதில் வந்து 570 வேகன்சி. சரிங்களா, ஸோ டோட்டலாக வந்து 5 விதமான போஸ்டிங் நமக்கு கிடச்சிருக்குது. போஸ்ட்மேன், மெயில் கார்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா, ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 5 விதமான போஸ்டிங் நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன லாங்குவேஜ்லலாம் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் 200 போஸ்டிங், உத்தரகாண்டில் 145, உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து ஹிந்தி 511, தெலுங்கானாக்கு 144, தமிழ்நாட்டுக்கு 145. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன படிச்சிருக்கணும். ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல்ல போஸ்ட்மேனுக்கு வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், மெயில் கார்டுக்கு 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள். அடுத்தது போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கும் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கும் பேச்சுலர் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழோ அப்படி இல்லைனா 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. அடுத்தது ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து 100 ரூபா ஃபீஸும், SC ST வரவங்களுக்கு 100 ரூபா ஃபீஸும், PH ஆதாருக்கு வந்து 100 ரூபா ஃபீஸும். பேமெண்ட் வந்து முழுக்க ஆன்லைனில் தான். ஓகேங்களா, அதில் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPH எல்லாம் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா February 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் நானே அப்டேட் பண்ணிடுவேன், வீடியோஸ் போட்டுறேன், அப்ளை பண்ணுற வீடியோஸும். ஸோ இல்லை நானே கூட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நானே அப்ளை பண்ணி தரேன். சரிங்களா, ஸோ இதுதான் அப்டேட் நமக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.